மூட நம்பிக்கையால் நீங்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் கூட எல்லாரையும் சாவடிச்சிருவாங்க போல். என்னாச்சுன்னா உத்தரப்பிரதேசில் பார்த்திங்கன்னா ஒரு 14 வயசு பையனுக்கு வந்து பாம்பு கடிச்சிருச்சு. அவங்க பேரண்ட்ஸு அவங்க ஓன் பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகாமல் ஒரு மந்திரவாதி, சாமியார், இல்லை தந்திரிக், இது மாதிரி என்ன வேணால் அவங்க உங்கள் இதில் வச்சுக்கோங்க, அவர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க. அவன் என்ன சொல்லியிருக்கானா, இது மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போகாதீங்க, நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் பண்ணால் சரியாயிடும். என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் கங்கா நதியில் வந்து உங்கள் பையனை வந்து 12 மணி நேரத்துக்கு வந்து மிதக்க விடுங்க. அந்த பாம்பு கடி வந்து அந்த தண்ணியோட தண்ணியாக போயிடும், அந்த விஷம்லாம் அப்படியே தண்ணியிலே கரைஞ்சி போய்டும்னு சொல்லியிருக்காங்க. இதை செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் இதை அப்படியே செஞ்சாங்க. அவங்க அந்த தந்திரிக்கு சொன்ன மாதிரி அப்படியே போய் செஞ்சு கிட்டத்தட்ட அந்த பையனை 12 மணி நேரம் வந்து தண்ணியிலே போட்டு மிதக்க விட்டுருக்காங்க. மிதக்க விட்டு அந்த பையன் வந்து எப்போ செத்தானே அவங்களுக்கு தெரியாது. அவன் செத்துட்டான். அவன் செத்தது கூட தெரியாமல் 12 மணி நேரம் வந்து அவனை அங்கேயே தண்ணியிலே வச்சுருந்துருக்காங்க. இப்படி வந்து ஒரு ரிச்சுவல்ஸ்லாம் நம்பி ஒரு மூட நம்பிக்கையில் வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நம்ம ஊர்லேயும் ஒரு கிறுக்கன் இருக்கான். இது மாதிரி தான் வந்து பாம்பு கடிச்சா அப்படியே காற்றுல ஆற விட்டு போயிட்டே இருக்கணும், அதெல்லாம் விஷம் ஏறவே ஏறாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை நம்புறவங்களும் இருக்காங்க. அதனால் இப்படி இன்னசென்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இதனால் ஒரு தவறான இதை வந்து மக்கள்கிட்ட போய் எடுத்துகிட்டு போகாதீங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் தெளிவாக இருங்க. வந்து இல்லைனா எவன் வேணால் வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டே இருப்பான். அது மாதிரி இந்த மூட நம்பிக்கை, இந்த கண்ட நாய் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. எல்லாமே வந்து இந்த நாய் கடித்தாலோ, பூனை கடித்தாலோ, எலி கடித்தாலோ, பாம்பு கடித்தாலோ, இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கு டாக்டர் என்னென்ன சொல்கிறாரோ அதை வந்து செய்யுங்க. இது மாதிரி இந்த சாமியாரை நம்புறது, அவனை நம்புறது, இவனை நம்புறது, அது மாதிரி யாரையும் நம்பிட்டுருக்காதீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த ப்ராப்பராக அந்த ஊண்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ, அந்த அடிப்பட்ட காயத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், எப்படி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஆபத்தில் தான் போய் முடியும். அதனால் இதெல்லாம் வந்து சீரியஸாக எடுக்க வேண்டிய விஷயம். இது மாதிரி மூட நம்பிக்கையில் இருக்காதீங்க. இதுதான் சொல்கிறேன். எந்த ஒரு மதத்தையும் வந்து குற்றம் சொல்லலை. இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் இது. அந்த பையன் செத்துட்டான். அதனால் அந்த பையன் நியூஸ் பார்த்தோன்னே இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. அதனால தான் பேசுகிறேன். மற்றபடி அந்த மதத்தை போய் நான் வந்து குறை சொல்லணும்னு சொல்லிட்டுலாம் சொல்லலை.